ஜென்ரலாக ஷோ முடிச்சுட்டு எங்கேயாவது போவோம். இன்னைக்கு போகிறோமா? ஓகே. ஸோ அதான் நம்ம 3 பேர். ரவி தான் அது பில் கட்டுறான். அது உங்கள் பிஹைண்ட் வுட் சார்பாக கொஞ்சம் அவங்ககிட்ட சொல்லிவிடுங்க. அவங்க அப்பா பக்கத்தில் இருக்கார், அதனால் வேண்டான்மா. இல்லைன்னா அவன் தான் நார்மலாக ஸ்பெண்ட் பண்ணான். சார் நான் ஷங்கர் வந்துருங்க. நார்மலாக எனக்கு வந்து பர்ஸே இருக்காது. எப்போவுமே லைக் என் கலை மை அசிஸ்டன்ட் இஸ் தேர். அவன் தான் எப்போ ஒரு 100 ரூபா கொடுறான், 50 ரூபான்னு. எப்போ பார்ட்டிக்கு போனால் அங்கே போனால் ஏதாவது ட்ரிங்க் கேட்குற போதில் அவங்க எஸ்பெஷலி வேறு ஊரில் இருக்கும்போது 1000 பார் ஒரு 1000 ருபீஸ் சொல்கிற மாதிரி ஐயோ நேராக அவங்ககிட்ட போவேன். மச்சான் பைசா இருக்கா? அண்ணன் என்கிட்ட இல்லைண்ணா 500. ஒரு தடவையும் நீங்கள் எனக்கு அவார்ட் கொடுக்குற மாதிரி அந்த கொடுக்குற அந்த 1000 ரூபாய் இருக்கு இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் தான் சார் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அது வந்து நாங்கள் எல்லாரும் அதே குடும்பம் தான். பர்ஸ் இருக்கா? அதான். I'll give it back. இவன் ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன். Yeah. There is one moment which happened in my life which I want to share. That was with Vikram sir. நடிகர் சங்கம் கிரிக்கெட் மேட்சுக்காக இங்கே வந்தது. இப்போ அந்த டைமில் விக்ரம் சாரோட பர்த்டே. இப்போ ஹோட்டலில் வச்சு பார்த்தது. I wished Vikram sir, he called me to his room. We started talking generally about films. We started talking about his new film Irumugan. Then he put on the topic Premam. We started about talking about Premam. He liked the performance of every artist. And suddenly he took his phone. யூடியூப் எடுத்து அதுக்கு இந்த மலரே சாங்கோட லிரிக்கல் வீடியோ இருந்தது. ஸோ அந்த நைட்டில் வந்து த ஹோல் சாங் ஹி சாங் ஃபார் மீ. தப்பா பாடினாலும் அது என்னோட ஒரு biggest moment in my life. I was just looking at Vikram sir and I'm thinking, see, why should he sang the song for me? அவங்க வந்து இங்கே வந்து பெரிய சூப்பர் ஸ்டார், அது என்ன கூப்பிட்டு இந்த சாங் எனக்காக பாடுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ தேங்க்யூ விக்ரம் சார் ஃபார் தட் சாங். திவன் ப்ளீஸ், உங்களுக்காக மட்டும் தான் பாடுவாரா விக்ரம் சார்? எங்களுக்காக பாட மாட்டாரா? இல்லை, எனக்கு என்னமோ சார் செல்ல நோன்றதை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு, அதில் பாட்டு பாடும் சார் லிப்பும் மட்டும் கொடுப்பார் போல. நான் பாடினா என்ன, மாறி பாடினா என்ன. அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, நீங்களாம் கிளம்புற மாதிரி இல்லை, விக்ரம பாட வச்சா கண்டிப்பாக எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. ஒரு லைன் தான் பாடுறேன். என்ன 2 பேர் சேர்ந்து பாடுறாமா? சோடா இருக்கா? பரவாயில்ல சார். மலரே மலரே ஏய் காணும்பா, ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் நிவின். அவர் பாடுவார். இருங்க, எங்கே பாது காணும், எங்கேயோ இருக்கு. சாரி, ஐயோ சாரிங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. இல்லையப்பா. இல்ல சார், பிரச்சனையே இல்ல, நாங்க 10 இல்ல, நாங்க நிமிஷம் வெயிட் பண்றோம் சார். പോലെ തന്നീരും കാറ്റും ലൈനൊന്നും കാണും மலரே. அது கரெக்டா தெரியும். உயிரே. என் குரல் கொஞ்சம் போச்சு. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து கத்தி வந்தேன். தேங்க்யூ வெரி மச்.